தமிழக மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றார். இன்று விடியற்காலையில் சென்னை திரும்பியுள்ளார். அவரின் திடீர் டெல்லி பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு சில நாட்களாக தமிழக மதுபான கடைகளில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த குற்றச்சாட்டினை செந்தில் பாலாஜி மறுத்திருந்தாலும் அதனை திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை, இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இதை தீவிரமாக கையில் எடுத்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இதை பற்றி வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாகவும், அமலாக்கத்துறையின் அறிக்கையால் ஆடிப்போயுள்ள திமுக அரசு இது தொடர்பான தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து தமிழக பாஜக திமுக அரசின் ஊழல்களை தமிழக மக்களிடத்தில் எடுத்துச் சென்று உண்மையை அம்பலப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வரலாறு காணாத ஊழல் செய்து பணம் குவித்து அதன் மூலம் அரசியல் செய்யும் வித்தகர்களான திமுகவினரை ஆட்சி கட்டிலில் இருந்து மக்கள் தூக்கி எறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல் செய்யப்பட்டதாக நேற்று முதல் நாள் பாஜக சார்பில் போராட திட்டமிட்டிருந்தது. இதையடுத்து அண்ணாமலை உட்பட பாஜக நிர்வாகிகள் பலரும் கைது செய்யப்பட்டனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றுள்ளார். இன்று விடியற்காலையில் சென்னை திரும்பியுள்ளார். அவரது டெல்லி வருகையை மத்திய உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியின் இந்த டெல்லி சீக்ரெட் பயணம் மேல்மட்டங்களில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று காலையில் டெல்லிக்கு சென்றுள்ளார். சட்டத்துறை அமைச்சரை கிரிமினல் என்று 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் ரகுபதியின் இந்த டெல்லி பயணத்தை முடிச்சு போட்டு அரசியல் ரீதியான விமர்சனங்களும் விவாதங்களும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.